கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த மாலை நாம் தேவ சமூகத்தில் ஒன்று சேரும்படியான ஒரு நல்ல சூழ்நிலை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் காலையில் தியானித்த வெளிப்படுத்தும் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்வோம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல, நான் ஜெயம் கொண்டு என்னுடைய பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு உட்கார்ந்திருக்கிறது போல, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். இது ஆண்டோட பெரிய பிராமிஸ் பாருங்க. ஒரு நம்பிக்கை எப்படி கொடுக்கிறாரு பாருங்க. நான் ஜெயம் கொண்டது போல நீங்களும் ஜெயம் கொள்ளும்படி, நான் இருக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கும்படி உங்களுக்கு அருள் செய்வேன். அதாவது உங்களை ஆசீர்வதிப்பேன். நல்ல மாலையில, காலையிலும் மாலையிலும் இந்த வார்த்தை குறித்து தியானிப்பது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு மிகவும் மகிழ்ச்சியான நம்பிக்கை கொடுக்கிறதா இருக்கிறது. நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். பலன் இல்லாமல் ஜெயம் கொள்ள முடியாது. பலன் இல்லாமல் நாம் எதிர்த்திருக்கிற வல்லமைகளை மேற்கொள்ள முடியாது. காலத்தின் கட்டாயம் எண்ணிக்கை கிடக்காத பிரச்சனைகளை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சந்தித்துதான் ஆக வேண்டும். ஏதாவது ரூபத்தில், ஏதாவது சூழ்நிலைகளில், ஏதோ ஒரு பிரச்சனையை நாம் சந்தித்துதான் நாம் ஜெயம் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதனால் தான் சொல்லுகிறார், அற்புதமான வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார், நான் ஜெயம் கொண்டு அப்படிங்கிறார். அப்போ இயேசு ஜெயித்ததை இப்ப நமக்கு உடன்படிக்கை காட்டுறாரு. நீனும் ஜெயிக்க முடியும். காலையில தான் பாருங்க, மனுஷனாது கூடாது, தேவனாலே கூடும். அதை விட மேல விஷயம் சொல்கிறாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். இப்ப நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ, எந்த வார்த்தையை நம்புகிறோமோ, அந்த வார்த்தையினாலே அந்த இயேசு சொல்லும் போது, நான் செய்வதை பார்க்கிலும் பெரிதானவர்களையும் செய்வார்கள் சொல்றார். நான் செய்கிறதை பார்க்கிறோம். அப்போ தெய்வம் என்கிறது அவர் தான் பெரியவர். அவருடைய பிள்ளை சின்னவரை காட்டாதபடிக்கு தன்னை எப்படி நம்புறாரு பாருங்க. கர்த்தர் நம்ம எப்படி நம்மள பெரிய நம்பிக்கை வைக்கிறார். நீங்களும் இருப்பீர்கள், நீங்களும் ஜெயப்படுவீர்கள், நீங்களும் என்ன மாதிரியே ஜெயித்து நாம் பிதாவிடத்தில் போனது போல நான் இருக்கிற இடத்தில் நீங்கள் வருவீர்கள் என்று இதை காலத்தின் கடைசி காலத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் வெளிப்படுத்துகிறதை இன்றைக்கு சபையில் நமக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். இதை குறித்து சில காரியங்களை நாம் தியானிப்போம், வாசிக்கலாம். காலை சில காரியங்களை காட்டுகிறேன், இப்பொழுது சில காரியங்களை காட்டுகிறேன். எஸ்தரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகிஸ்வேருக்கு இரண்டாவதானவனும் யூதருக்கு பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்ததாண்டி ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தார்க்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான். இந்த மொர்தெகாய் யார்? எப்படிப்பட்டவன்? அந்நிய தேசத்தில், காலையில் காட்டுங்களுக்கு அந்நிய தேசத்துல தானியேலை குறித்து வெளிப்படுத்தி காட்டுறேன். அந்த தேசத்துல தேவன் எப்படி உயர்த்தினார்கள், இதெல்லாம் நம்பிக்கை கொடுக்கிறாரு. சிங்காசனத்துல எப்படிப்பட்ட நபரையும் தேவனால மட்டும்தான் உட்கார செய்ய முடியும். அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம கொண்டு போறதுக்கு இயேசுவை அல்லாமல் வேறொரு வழி கிடையாது. இயேசுவை விசுவாசிக்காமல், இயேசுவை நம்பாமல், அவர்தான் அவர்தான் ஜீவனுள்ள தேவன் என்பதையும் அவர்தான் இரட்சகர் என்பதையும் விசுவாசிக்காத எந்த மனிதனாலும்
எந்த மார்க்கத்தாலும் எந்த வழிநடத்தினாலும் நீ தேவனுடைய சிங்காசனத்துக்குள்ளே கடந்து போக முடியாது என்பதற்கு வேதம் அழுத்தமும் திருத்தமுமாக ஆதாரத்தோடு நமக்கு காட்டுகிற காரியம். ஆனால் எந்த மனிதனாலும், ஆனா நீ குளிதில் இருக்கலாம், குப்பையில உட்கார்ந்து இருக்கலாம், எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கிறார், அப்படிப்பட்டவர் பெரிய விசுவாசத்தை கொடுக்கிறார். எப்படி அந்த விசுவாசம் வருது? கர்த்தர் சொல்கிறாரு, நீ குப்பையில கிடக்கிறான் அல்லது அற்பமான இடத்துல இருக்கிறார், நீ அந்த அற்பமான இடத்துல இருந்தாலும் அங்கே இருந்து நீ சிங்காசனத்தை நீ நம்ப முடியும். அங்கே உட்கார்ந்து கொண்டு சிங்காசனத்தின் வாழ்வை நீ பார்க்க முடியும். அந்த இடத்துல இருந்து இந்த வாழ்க்கையை மிதித்து எழுப்ப முடியும் என்கிற பெரிய நம்பிக்கையை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நமக்கு பெரிய ஆழமான ஒரு விசுவாசத்தை நம்முடைய ஆழ் மனதிலே பெருகப்படுகிறது. இந்த மொர்தெகாய் குறித்து சொல்லப்படுகிறது. எப்படி பாருங்கள், இந்த வார்த்தை படிக்க நல்ல விளங்குகிறது பாருங்கள். யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய ஆகாஸ்வேருக்கு இரண்டாவது ஆவணம் அவனுடைய இரண்டாவது இடத்துல அவன் உட்கார்படியாக தேவன் ஒரு நல்ல சூழ்நிலையை கொடுத்தார் பாருங்க. இந்த பழைய பாட்டுடைய இந்த நிழலான அனுபவங்கள் எல்லாம் புதிய பாட்டு விசேஷம் வெளிப்படுத்தப்பட்ட விசேஷங்களுக்கு நம்மை தகுதி உள்ளவர்களாய் மாற்றுகிறது, நம்மை அதற்கு ஆரோக்கியம் உள்ளவர்களாய் மாற்றுகிறது. நமக்குள் அப்படிப்பட்ட ஒரு உணர்வை தூண்டுகிறதாய் காணப்படுகிறது. ஏனென்றால் நமக்கு அநேக கேள்வி இருக்கிறது. என்னால சிங்காசனத்தில் போக முடியுமா? என்னால் இந்த மேன்மையான ஸ்தானத்துக்குள்ளே போக முடியுமா? சில நேரம் இடத்தை பாருங்க, இன்றைக்கும் சில இடத்துக்குள்ள சிலர் போகவே முடியாது. ஆமாவா இல்லையா? சிலருக்கு முன்னாடி ஈக்குவல் இருக்கவே முடியாது. சில மார்க்கத்துக்குள்ள சில மதத்துக்குள்ள நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா, சில ஒரு சாமியாருக்கு முன்னாடி போய் எல்லா மனிதரையும் நிச்சய முடியாது, சமமாய் உட்காரப்பட இந்த பூமியில இருக்க முடியாது. இந்த பூமியில கூட அவர்கள் உட்கார இடத்துல உட்காராதபடிக்கு இவர்கள் கீழே அமர்ந்திருக்க வேண்டும். ஆனால் இயேசு மாத்திரம் சொல்லுகிறார், நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள வானத்தை பூமியுடைய கர்த்தர் மாத்திரம் சொல்லுகிறார், நான் ஜெயம் கொண்டு பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு இருப்பதை போல, நான் ஜெயித்து வந்தது போல என்னை நம்புகிறவன், என் வார்த்தை விசுவாசிக்கிறவன், என் வார்த்தைக்காக முயற்சி பண்ணுகிறவன், அதான் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணினா நீயும் அந்த இடத்துல உட்கார முடியுங்கிற பெரிய நம்பிக்கை கொடுக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை உலகத்தில் எந்த மார்க்கமும் நமக்கு கொடுக்கவில்லை. யாரும் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நாம் காட்ட முடியாது. ஆனா பரிசுத்த வேதாவும் மாத்திரம் காட்டுகிறது பாருங்கள். அந்த ஒரே இந்த பரிசுத்த வேதா மட்டும்தான் எல்லா மனிதனுக்கும் இப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தை காட்டுகிறது, இப்படிப்பட்ட ஒரு பெரிய அறிவை நமக்கு காட்டுகிறது, புத்தியை காட்டுகிறது. நீ கொஞ்சம் முயற்சி பண்ணி பாரு, கொஞ்சம் முயற்சி பண்ணு, உனக்கு முயற்சி பண்ண கிருபை நான் தருவேன். நமக்கு அந்த கிருபை கொடுக்கிறார். நீ முயற்சி பண்ணினால் நீ எப்படிப்பட்ட இடத்துக்கு போகலாம், கிறிஸ்து உட்கார்ந்திருக்கும் இடத்தில் உட்கார முடியும். இப்ப அதை வெளிப்படுத்த படிச்சு பாருங்க, எப்படி கவர் ஆகுது பாருங்க. வெளிப்படுத்த 3:21 படிச்சு பாருங்க, எப்படி சொல்றாரு பாருங்க. நான் ஜெயம் கொண்டு என்னுடைய பிதாவின் சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது. எப்படி சொல்றா பாருங்க, என் பிதா எப்படி இருக்கிறாரோ அவரோடு கூட நான் எப்படி இருக்க முடியும்? உட்கார்ந்திருக்கிற போலவே. அடுத்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிற எவனும் அவனும். நீ அடிமையா இருக்கலாம், எப்படிப்பட்ட பாவிகளா இருக்கலாம், எப்படிப்பட்ட துரோகிகளா இருக்கலாம், நீ தேவனை அறியாத ஒரு ஜனமா இருக்கலாம். இந்த இயேசுவை அறிந்து கொண்டால், இந்த கர்த்தராகிய இயேசுவை விளங்கிக் கொண்டால், இவரை அறிகிற ஒரு விருப்ப உணர்வுல வந்தால், இவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற மனம் வந்தால், இதற்காக நீ முயற்சி பண்ணினால் உன்னுடைய ஸ்தானத்தை எப்படிப்பட்ட ஸ்தானமா கொண்டு வருகிறாரோ அவர் இருக்கும் இடத்தில் எப்படி உடன்படிக்கப்படுறாங்க, எப்படி வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், வாக்குறுதி கொடுக்கிறார். இந்த மாதிரி வாக்குத்தத்தத்தை வாக்குறுதி யாரா கொடுக்க முடியுமா? கொஞ்சம் கவனிச்சுவார். கொஞ்சம் அந்த ஸ்தானத்துல யாரா போயிட்டான்னா உடனே புறாம வந்துடும். இவ்வளவு நாளும் நான் தானே கீபோர்டு வாசிட்டு இருந்தேன், இன்னைக்கு பாஸ்டர் வேற ஒருத்தர் கீபோர்டு வாசிக்க வச்சிருக்காருன்னா, ஆனா நம்ம சொல்லவே இல்லை. எனக்கு எப்படி அந்த போதனையில கொடுத்து வளர்க்கணும். அதுதான் நம்ம அடிக்கலாம். கூட்டத்தை சேர்க்கிறதற்கான சபை இது கிடையாது.
இது உபதேசத்தில் தேறினவர்களாய் மாற்றுகிற இடம். அவ்வளவுதான். அங்க உபதேசர் பலன் நடந்து எங்கேயா போயிட்டே இருக்கலாம். யாரிடம் இங்கதான் இருங்கன்னு சொல்றது இல்லை, இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்றதே இல்லை. இது கர்த்தருடைய வாசல் மாதிரி வைத்திருக்கிறோம். இதுக்குள்ள வந்து வார்த்தை கேட்டு தேறினவனாய் மாறணும். காலையில் குலோசி இருந்து காட்டுறேன். தேறினவனாய் மாறணும், குவாலிட்டியான ஒரு இடத்துக்கு வரணும். ஆனாதான் எந்த மனுஷரா இருந்தாலும் இப்போ மொர்தெகாய் வாழ்க்கையில் இப்படி எனக்கு ஒரு ஸ்தானம் கிடைக்க நினைச்சு பார்த்திருப்பாரா? தன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வேலை செஞ்சாரு? வாசிப்போம். எஸ்தர் புஸ்தகத்துல ரொம்ப அற்புதமா சொல்றாரு. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு நடந்த யாவையும் என்ன நடந்துச்சு இதுல நான் தெரிஞ்சு சும்மா சுருக்க சொல்லிட்டு போறேன். நடந்த சம்பவம் என்னது? ஆகாஸ்வேருக்கு ஆமான் ஒரு உபதேசத்தை பண்றாரு. அவர் பக்கத்துல உட்கார்ந்து கொண்டு ஒரு உபதேசம் பண்றாரு. ஐயா, நம்முடைய ராஜ்யத்துல ஒரு விதமான ஜாதி இருக்கிறது, ஒரு விதமான ஜனம் இருக்கிறது. இவர்கள் மற்றவர்களை பார்க்கிலும் வித்தியாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இவர்களால் பின்பு நம்முடைய ராஜ்யத்துக்கு பிரச்சனை வரலாம், ஏதோ ஒரு போராட்டம் வரலாம் என்று அவன் ராஜாவுக்கு போதனையை கொடுத்து, கெட்ட போதனை கொடுத்து, ஒரு ஜனத்துக்கு விரோதமான போதனை கொடுத்து அவன் ஒரு செயலை செய்கிறான். இந்த செய்தி யூதர்களை பெரிய கலக்கத்தை உண்டாக்குறது, மொர்தெகாயை பெரிய கலக்கத்தை உண்டாக்குறது. அவன் அந்த இடத்துல எப்படிப்பட்ட ஒரு வேலை செய்கிறான்? சாதாரண பியூன் வேலை செய்து கொண்டிருக்கிறார், ஒரு பியூனாக இருக்கிறார், அல்லது ஒரு செக்யூரிட்டியா பணிபுரிந்து இருக்கிறார். இப்படிப்பட்ட வேலை செய்து கொண்டு இருக்கிற இவருக்கு இந்த செய்தியை கேட்ட உடனே மனதில் ஒரு பெரிய பாரம் உண்டாகிறது. இந்த வார்த்தை கவனித்து பார்க்க வீடு ஒரு முறை படிக்கலாம். நடந்த யாவையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து, எப்படி சொல்ல பாருங்க, மொர்தெகாய் தன் வஸ்திரத்தையே ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அவனுக்கு தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து ரெட்டை உடுத்தி அவன் என்ன செய்கிறான்? போராடுகிறான் ஆண்டவர் இடத்துல. ஐயோ என் ஜனங்கள், ஐயோ என் ஜனங்கள், என்னுடைய ஜனத்துக்கு இவ்வளவு பெரிய அழிவு, என் ஜனத்துக்கு இவ்வளவு பெரிய போராட்டம் இருக்கிறது என்று அவன் ரெட்டு உடுத்தினவனாக அவன் ஒரு போராடுகிறவனாய் மாறுகிறான். எப்படி போராடுகிறான் பாருங்கள், தேவனிடத்தில் போராடுகிறான். மனுஷனிடத்தில் யுத்தம் பண்ணுகிறது இல்லை, மனுஷனிடத்தில் போய் யுத்தம் பண்ணி செய்யவில்லை, தேவனிடத்தில் போராடுகிறான். எல்லாரையும் தேவனிடத்தில் திருப்புகிறான், தன் ஜனத்தினால் திருப்புகிறான். அடுத்த வசனத்தை பாருங்கள். ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். ராஜாவின் அரண்மனையுடைய முகப்புக்கு முன்பாக வந்து நின்று இரட்டுடுத்தினவனாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவில்லை. ராஜாவின் அரண்மனையின் வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவு இல்லை. ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்தில் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் இரட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். அப்பொழுது எஸ்தரின் தாதிமார்களும் அவளுடைய பிரதானிகளும் போய் அதை அவளுக்கு அறிவித்தார்கள். இந்த வார்த்தை விடுங்க, இந்த வார்த்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இது மொர்தெகாய்க்குள்ள இருந்த ஒரு வாரம், மொர்தெகாய்க்குள்ள இருந்த ஒரு துடிப்பு, மொர்தெகாய்க்குள்ள இருந்த ஒரு ஆக்ரோஷம். ஆக்ரோஷம் எதுல வரணும்? துடிப்பு எதுல வரணும்? ஜனங்களுக்கு ஒரு ஆபத்து, ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது உடனே பட்டயத்தை எடுக்கல துடிப்பு வரக்கூடாது. உடனே ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு நாம போய் ரோட்ல போய் நிக்கிற அந்த துடிப்பு வரக்கூடாது. கொடி பிடிக்கணும்னா பெரிய கூட்டம் வந்துடும், மறியல் பண்ணா பெரிய கூட்டம் வந்துடும். ஆனா தேவ சமூகத்தில் நிக்கணும் அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் வரவங்க யோசிச்சிருப்பாரு. ரொம்ப அற்புதமா சொல்லணும், உன்னுடைய அறை வீட்டுக்குள்ள நீ துடிக்கணும், உன் அந்தரங்கத்துல துடிக்கணும், உன் ஜனத்தை குறித்து, உன் தேசத்தை குறித்து. சும்மா கத்துறவன ரெண்டாவது இடத்துக்கு கொண்டு போயிட மாட்டார், சும்மா கத்துறவன அந்த மேன்மை கொண்டு வந்துட மாட்டார். உன் ஆத்துமாவில் அப்படி துடிப்பு வரணும். அதனால்தான் பிரியமானவனே,
உன் ஆத்துமா வாழுவது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமா இருக்கணும். எல்லாவற்றையும் வாழணும். ஆத்துமா துடி போடணும். அந்த வேகம் வரணும். கர்த்தருடைய வல்லமை குறித்து, கர்த்தருடைய மகத்துவத்தை குறித்து. சில நேரம் பாருங்க, தாவீதுடைய ஒரு அனுபவம் எனக்கு ரொம்ப அற்புதமா பிடிச்சது பாருங்க. அந்த கோலியாத்துடைய பேச்சை கேட்கும்போது சவுலுக்கு கூட அப்படி ஒரு மனதுல துடிப்பு வரல, தைரியம் வரல. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. சும்மா தாவீத கர்த்தர் உயர்த்துற பாருங்க. கர்த்தர் அவனுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு மனதையும் பார்க்கிறார், அவன் செயலை பார்க்கிறார். இந்த இடத்துல ஒவ்வொருவரையும் கர்த்தர் கவனிச்சுட்டு இருக்கிறார். இக்கட்டு காலம், நெருக்க காலத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? உயிர் உள்ளவனா இருக்கிறோமா, செத்தவனா இருக்கிறோமா? செத்து போனவனுக்கு வந்து கவலை கிடையாது, ஏதாவது பிரச்சனை இருக்குதான்? ஏன்னா அது அப்படியே போயிட்டே இருக்கும். உயிர் இருக்கிறவன் நினைக்கிறவன் தான் என்ன செய்ய முடியும்? அவனுடைய அவனுக்கு இருதயம் துடிக்கும். அவன் தான் போராட நினைப்பான், கர்த்தரிடத்தில் நிக்கணும்னு நினைப்பான். ஆண்டவர் அந்தரங்கத்தோடு போராடுகிறேன், அந்தரங்கத்தோட பாத்தை பிடிக்கிறேன், நான் ரெட்டு உடுத்திரவன் நிக்கிறேன், உபவாசத்தோடு நிக்கிறேன், நான் அவன் சமூகத்தில் நிக்கிறேன். என் கண்கள் காணும்படியாக, இது ஒரு மாற்றத்தை நான் பார்க்கணுங்க. என் கண்கள் காணும்படியாக. எனக்கு ரொம்ப அற்புதமா பிடிச்சது, ரொம்ப அற்புதமா பாருங்க. அந்த தாவீது பேசுற விஷயம் ரொம்ப அற்புதமா இருக்கு பாருங்க. சவுலு அவனுடைய எண்ணம், அவனுடைய அணுகுமுறை, அவனுடைய எல்லாமே எப்படி இருக்கும்? அவனோட யுத்தம் பண்ணா இப்படி கவசம் போட்டுக்கிட்டு தான் யுத்தம் பண்ணணும், இப்படிலாம் பண்ணிட்டு தான் இருக்கிறான். ஆனா தாவீதுடைய மனதில் எப்படி இருக்கு? யுத்தம் இப்படிப்பட்ட யுத்தம் இல்லப்பா, இப்படிப்பட்ட யுத்தம் இல்ல. ஆவியில ஒரு யுத்தம் இருக்குது, ஆவியில ஒரு யுத்தம் இருக்குது. என்ன கர்த்தர் என்ன அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. ஆனா கர்த்தருடைய அபிஷேகம் பெற்றவனுக்கும் மாம்சத்துல செயல்படுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம். அபிஷேகம் பெற்றவனை நடத்துற விதம் வேற மாதிரி இருக்கும், அவனுடைய தைரியம் வேற மாதிரி இருக்கும், அவனுடைய எண்ணங்கள் வேற மாதிரி இருக்கும். மாம்சத்தில் இருக்கிற மாம்சத்தின் அடிப்படையிலே அவர்கள் பேசுவார்கள். ஆவியில இருக்கிறவன் ஆவியில யோசிப்பான், ஆவியில நடத்துவான். அப்படி பரலோகத்தில் லிங்காவான். உடனே பரலோகம் என்ன சொல்லுகிறார், தேவன் என்ன சொல்லுகிறார், என்னை எப்படி நடத்துகிறார். உடனே பாருங்க, இந்த வார்த்தையை கேட்ட உடனே இவன் மனதில் வந்துச்சு, எங்க போன ஆத்து போன 4-5 கல்லை எடுக்கணும்னு நினைத்தான். அழகர் கற்களை எடுத்துக்கொண்டு வந்து நின்று பாருங்க, அவன் பேசுகிறான். விருத்த சேதம் இல்லாத உனக்கே இவ்வளவுதான். நான் யார் தெரியுமா? வானத்தை பூமி படைத்த சர்வ வல்லவர் உள்ள தேவன் ஆராதிக்கிறவன். நான் விருத்த சேதம், நான் சுத்திகரிக்கப்பட்டவன், நான் பரிசுத்தம் உள்ளவன், பரிசுத்தம் உள்ள தேவன் ஆராதிக்கிறேன். எனக்குள் எவ்வளவு பெரிய பலன் இருக்கும், எவ்வளவு பெரிய வல்லம் இருக்கும். அவங்க சரியா விளங்கினா அவனுடைய யுத்தத்தை கத்த எப்படி பிடிக்கிறவர்கள் ஒரே கல்லினால் அவனுடைய வல்லமையை வீழ்த்தி, அகங்காரத்தை வீழ்த்தி, அவருடைய ஆணவத்தை வீழ்த்தி அந்த தேசத்தையே தேவன் அப்படி சுதந்திரத்துக்கு கொள்படி செய்தார். ஏன் நம்ம செய்வார செய்ய மாட்டாங்க, எதிர் விசுவாசிக்கிறேன், ஜெயப்படுகிறது. சும்மா தாவீது அப்படி ராஜ்யமாக்கிட்டாரு, சும்மாவா ராஜ்யமாக்கிட்டாரு? ஜெயிச்சார். நீ வாழ்க்கையில் நீ ஜெயிக்கலன்னா, நீ ஜெயிக்கிற மனமே இல்லைன்னா, முயற்சி பண்ணுற விருப்பமே இல்லைன்னா, அவர் எவ்வளவு பெரிய முயற்சி பண்றாரு பாருங்க. எவ்வளவு பெரிய முயற்சி. ஆற்றுக்கு ஓடுகிறார், அங்க போய் தேடுகிறார், தேடி எடுக்கிறார். 5 கூழாங்கல் சொல்லப்பட்டிருக்கிறது. அவையில் ஆங்கிலத்தில் வேறு விதங்கள் அடப்பை போடுகிற வேறு காரியம். ஆனா உங்களை சுருக்கம் சொல்ல 5 கல்லை தான் எடுக்கிறாரு. முயற்சி பண்ணலையா? நேர போனோம்னு ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நம்ம யுத்தம் அப்படி யுத்தம் பண்ணல. அதுக்கு ஒரு வேலை செய்கிறார், அதுக்கு ஒரு செயல் வடிவத்தை கொடுக்கிறார். நான் நீங்களும் என்ன செயல்படுத்துகிறோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் தான் சிங்காசனத்துக்கு போக முடியும், ஜெயிக்காத சிங்காசனம் போக முடியாது. இந்த பூமியிலே உனக்கு ஜெயிக்கிறதுக்கு மனம் இல்லாம சோம்பேறித்தனமா உட்கார்ந்துக்கிட்டு இருந்தான். சில ஆள் பாருங்க, இந்த எறும்பு போறது கூட பெரிய பூதல் போய் பெரிய பிரச்சனைமா, இது பெரிய பிரச்சனைமா, இது பெரிய இப்படியே பேசுறாள் நிறைய இருக்கிறாங்க. நீங்க அப்படி ஆளோட சேர்ந்து பாருங்க, நீங்களும் கடைசியில பெரிய பயப்படுற ஆளா பாருங்க. வேதம் சொல்றது பயப்படுகிறவன் நரகம் என்று சொல்லப்படுகிறது. பயப்படுறவனுக்கு எந்த இடமா? நரகம் சொல்கிறார். ஆனா கர்த்தருடைய அபிஷேகம் பெற்றவனுக்கு பாருங்க, அது பெரிய பிரச்சனையா தெரியும். பெரிய பிரச்சனை கூட அவன் எப்படி பார்ப்பான், எது மாதிரி பார்ப்பான். எனக்கு தாவீது அப்படிதான் பார்க்கிறான். சவுல் பார்வைக்கும் தாவீது பார்வைக்கும் வித்தியாசம். தாவீதுடைய கண்ணில் இந்த அபிஷேகம் வேற, சவுலுடைய கண்ணில் இந்த அபிஷேகம் வேற. சவுலுடைய வாய்க்கு புறப்பட்ட அபிஷேகம் வேற, தாவீது வாய்க்கு புறப்பட்ட அபிஷேகம் வார்த்தை வேற. இவருடைய வார்த்தை எப்படி இருக்குது பாருங்க. உன்னை இன்னைக்கு கர்த்தரின் கையில ஒப்புடுப்பார். எப்படி நம்புறா பாருங்க, எப்படி விசுவாசிக்கிறவன். ஆனால் தான் மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே
பாருங்க, அத்தனை பேர் கூடாதத ஒரு மனிதனுக்கு கூடுபடி கர்த்தர் செய்றார். எப்படி? அவனுடைய வாயில் அந்த வார்த்தை இருந்துச்சு, கர்த்தர் மேல வார்த்தை இருந்துச்சு. கர்த்தர் வார்த்தைகளை அவனுடைய நம்பிக்கை வைக்கிறார். இப்ப விசுவாசிக்கிறார். இப்ப எப்படி பார்த்தோம்னா, கர்த்தர் வந்து யுத்தம் பண்ணுவாரு அப்படி நினைக்கல. கர்த்தர் எனக்கு இருக்கிறபடினாலே நான் வீழ்த்துவேன் நம்புறான். எத்தனை பேருக்கு ஜெயிக்க பழகி இருக்கிறோம்? என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியும், ஏன்னா நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். எதை நம்புறீங்க? தனிப்பட்ட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு பெரிய சூழ்நிலை வந்தாலும், மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் நான் எப்படி இருப்பேன்? சமாதானத்தின் உடன்படிக்கை. சமாதானம் இருக்கிறோமா? ஏதாவது ஒண்ணு இழப்பு வந்துச்சுன்னா கலங்குறவன், துடிக்கிறவன், நம்பிக்கை எல்லாம் போயிடுறவன், எவ்வளவு கேள்வி கேட்கிறோம், என்னெல்லாம் இருக்குது. ஆனா மனசுல பேசுவது எப்படி இருக்கிறோம்? மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் விலகினாலும், ஏன்னா சமாதானத்தின் தேவனுடைய உடன்படிக்கை இருக்கிறது. அல்ல என்ன சொல்ல, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். ஆனா கொஞ்சம் பிரச்சனை வந்துன்னா மகிழ்ச்சி இருக்காது, சமாதானம் இருக்காது. அதுக்கு பதிலாக வேற எல்லாம் உள்ள வந்துடும், எல்லாம் வந்துடும். அப்போ நான் இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தும் போது ஒவ்வொரு நேரம் நல்ல பிரசங்கெல்லாம் பண்ணும்போது பாருங்க, அந்த பிரசங்கத்துடைய சோதனை அப்படியே அனுபவிக்கும். அந்த வார்த்தையை சொல்லும் போது உடனே சத்துரு எப்படி டெஸ்ட் பண்ணி வைப்பான். ஆமா, நீ ரொம்ப சிங்காசனத்தை கொடுத்து பேசுற. அடுத்த டெஸ்ட் நம்ம வரும், நம்ம அதை எதிர்பார்த்தா நிக்கணும், அதை எதிர்பார்த்து தான் நிக்கணும். வரும், ஆனாலும் அதை ஜெயிப்பேன் என்கிற நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும், முயற்சி இருக்கணும். அதற்கான பெரிய கிருபையை கொண்டு முயற்சி பண்ணணும். எதிர்த்து நிற்க பழகணும். பாருங்க, எதிர்த்து நிற்க பழகணும். என்னைக்கும் விசுவாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, பிரச்சனைக்கு எதிர்த்து நில்லுங்க. நீ சிங்காசனத்துல சும்மா அப்படியே கனவுலாம் பெற முடியாது. அப்படியே கனவுல படுத்து இருக்கும் போது அப்படியே சிங்காசனத்துக்கு மாதிரி அப்படியே நடக்காது. நல்ல போராட்டத்தை போராடினேன் சொல்றார், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்காக நீதி கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. கிரீடத்தை சும்மா போராடணும், நல்ல போராட்டம் போராடணும். சில சொல்லுவாங்க போராட்டம் கிடையாதுங்க, இயேசு சிலுவையில் எல்லாம் பண்ணிட்டாரு, அவர் போராடி எல்லாம் முடிச்சிட்டாரு. அதனால இயேசு சிலுவையில மரித்து போராடுறதுக்கு பின்புதான் அப்போஸ்தலருக்கு வந்த போராட்டம் பெரிய போராட்டங்கள். ஆதி சபைக்கு இந்த போராட்டங்கள் கொஞ்ச நெஞ்சமான போராட்டங்கள் இல்லை. கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஆதி பெந்தெகோஸ்தே சபைகளுக்கு வந்த, கிறிஸ்து சபைக்கு வந்த போராட்டங்கள், துன்பங்கள் எவ்வளவு. ஆனாலும் ஒருவர் கூட இருக்கிற அவங்க மரணத்துக்கு கூட ஒப்பு கொடுத்தாங்க தைரியமா. மரணமே வந்தாலும் வரல, ஏன்னா அவங்க விஷயத்தை பார்த்துட்டாங்க, கர்த்தரை விஷயம் பார்த்தாங்க. ஏன்னா சரியா சொல்லணும்னு சொன்னா இன்னைக்கு சபைகள் எல்லாம் அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்கு வைராக்கியமுள்ளவங்க நிக்கணும், அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்காக நிக்கணும். பாருங்க, எனக்கு இதை பார்க்கும்போது அப்போஸ்தலருடைய உபதேசம் இல்லாத காலத்துல தாவீதை கவனித்து பாருங்க, மொர்தெகாயை கவனித்து பாருங்க, எப்படி நிக்கிறாங்க, தன் ஜனத்துக்காக எப்படி நிக்கிறாங்க. நான் நீங்களும் எந்த அளவுல நம்முடைய விசுவாசம் இருக்கிறது, நம்முடைய நம்பிக்கை இருக்கிறது, எப்படி கர்த்தருடைய சிங்காசனத்துல போவேன்னு நம்ம சொல்ல முடியும், எப்படி நம்ம சொல்ல முடியும்? பழைய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு எவ்வளவு பெரிய தைரியத்தை பாருங்க. இந்த வார்த்தையை படிப்பது ரொம்ப நல்ல, ரொம்ப அற்புதமா இருக்கும். 4:1 சொல்ற பாருங்க, ஜனத்துக்காக அவர் துயரப்படுகிறார். ஜனத்துக்காக ஏன் எப்படி துயரம் வந்தது? நான் துயரப்பட்டாவது, நான் போராடியாவது நிச்சயமாக என் ஜனத்தை நான் அழிவது காப்பேன், நான் அதுக்கு முயற்சி எடுப்பேன், போராட பாருங்க. அரண்மனைக்கு தெரியும் உள்ள போக முடியாதுன்னு தெரியும், ஆனாலும் புத்தகத்துல வந்து நிக்கிறாரு, ரெண்டு ஒருத்தர் நிக்கிறாரு. தெரியட்டும், எப்படியாவது பார்த்து அங்கே இருந்து ஒரு செய்தி கிடைக்கட்டும் பிரயாசப்படுறாரு, முயற்சி பண்ணுகிறாரு. முயற்சி இல்லாம நீ ஜெயிக்க முடியாது, முயற்சி பண்ணாம ஜெயிக்க முடியாது. பரிசுத்தமா வளரணும், முயற்சி பண்ணணும். விசுவாசம் வளரணும், முயற்சி பண்ணணும். அன்புல வளரணும், முயற்சி பண்ணணும். நீ ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ எல்லாத்துக்கும் ஒரு முயற்சி பண்ணுங்க. நல்லா படிக்கணும்னா முயற்சி பண்ணாம மார்க் எடுக்க முடியுமா? காலைல சொன்ன பாருங்க, சில ஸ்கூல் என்ன செய்யுது, கொஞ்ச நாள் பார்க்குது, அவங்க எதிர்பார்த்து 400க்கு கீழே மார்க் எடுத்தாலும் பிள்ளை உடனே வெளியே தள்ளிடுறாங்க. நீ எங்க ஸ்கூலுக்கு லாய்க்கு விட மாட்டேன், எங்க ஸ்கூலுக்கு வந்தா இப்படிதான் மார்க் எடுக்கணும் அப்படின்ட்டு. குவாலிட்டி குவான்டிட்டி இல்ல, குவாலிட்டியான
விசுவாசிகளை கர்த்தர் பார்க்கிறார், கிறிஸ்துவத்தை பார்க்கிறாரு. எதுக்கோ கோயிலுக்கு வந்த, எதுக்கோ போனா நீ நரகம் போறது, தேவராஜ்யம் போக முடியாது, போக முடியாது. தேவ பயம் இல்லாம, ஒரு வைராக்கியம் இல்லாம, தேவன் மேல ஒரு பற்றுதல் இல்லாம, கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒரே எவ்வளவு பெரிய வைராக்கியம் இருந்து பாருங்க நான் ஜனத்தை குறித்து. யார் வேணா இப்படி போயிட்டு நாராயணம் கூட உட்கார்ந்துருக்க, பத்திரமா உட்கார்ந்துருக்க, அப்படி வந்துருக்கல, எவ்வளவு பெரிய உணர்வு பாருங்க. அந்த வார்த்தை எப்படி சொல்றாரு, நல்லா இருக்கு. நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து தன்னுடைய வஸ்திரத்தெல்லாம் கிழித்து ரட்டு உடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு, நல்ல வஸ்திரம் போட்டிருந்தாரு, இப்ப என்ன செஞ்சாரு, தூக்கி கிழித்து போட்டுட்டு அதுக்கு பதிலா என்ன செய்யறது, ரட்டு உடுத்திக்கிட்டாரு. ரட்டு உடுத்திட்டு போய் நிற்கிறார். எங்க போகக்கூடாது அங்க போறாரு. ராஜா வீட்டு அரண்மனையில போய் பைத்தியகரமா நின்று எப்படி இருக்குன்னு யோசிப்பாரு. நம்ம வீட்டுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அது நம்ம வீட்டுடைய ஹாலில் வந்து கொஞ்சம் மோசமா வந்து தாடி வளர்த்துனா யாராவது கிழிச்சா போகணும், வீட்டு வாசல் நிக்க விட மாட்டோம். வீட்டு வாசல்ல எனக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு தம்பி, ரொம்ப அந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு பிச்சைக்காரன் கூட நான் பிச்சைக்காரன் சொல்றதே இல்லை, சொல்றது அப்படி சொல்ல விட மாட்டேன். சார் போங்க வாங்க, ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம கூட வாடா போட ஏங்க நிற்கிறா அப்படின்னு. அந்த பையன் நல்ல வாலிய பையன், அவனுடைய குணம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அவன் சொன்ன விஷயம், அவன் நம்மள மாதிரி ஒரு மனுஷன், நம்மள மாதிரி ஒரு மனிதன். இது அவர் நிலைமை அப்படி இருக்கிறாரு. ஏன் நம்ம அவரை போய் உள்ள வராத, வெளியே போவான், வெளியே நின்று இப்படிதான் கொடுக்கணும், அப்படிதான் கொடுக்கணும், ஏங்க அவமதிக்கணும், பிறனை அவமதிப்போம், பாவம். ஒருத்தனை நீங்க அற்பமா நினைச்சே பாவம். அதனால வேதம் காட்டுது நமக்கு, ஒருவனையும் நீங்க அற்பமாய் எண்ணாதீர்கள், ஒருவனை அற்பமாய் எண்ணாதீர்கள். இந்த சத்தியம் விளங்குனா நம்ம யாரையும் அற்பமா நினைக்க மாட்டோம், யாரையும் தாழ்வா நினைக்க மாட்டோம், யாரையும் பெருமையா நினைக்க மாட்டோம், யாரையும் என்ன சொல்ல இவர் பெரிய கடத்துக்குரியவர், இவர் கடவினமான ஆளு அப்படிலாம் நினைக்கவே மாட்டாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி நினைப்போம், எல்லாரையும் ஒரே மாதிரி யோசிக்க தோணும். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற வார்த்தைகள் அப்படிப்பட்ட வார்த்தைகள், அப்படிப்பட்ட சத்தியங்கள், அப்படிப்பட்ட வல்லமைகள், அப்படிப்பட்ட வல்லமைகள். கடைசி காலத்துல முன்னுள்ள கிறிஸ்தவம் யாருன்னு தெரியுமாங்க. ஒருத்தர காலத்துல, வானுள்ள காலத்துல எல்லாம் நல்ல வீட்டுல பிரியாணியும், வீட்டுல நல்ல ட்ரெஸ்ஸும் எல்லாம் பட்டு பத்தி எல்லாம் கிடைச்சுன்னா கர்த்தர் நல்லவர் தான். ஆனா அது பிடுங்கப்படும் போது தான் தெரியும் எத்தனை பேர் கர்த்தர் நல்லவர் சொல்றாங்க. கர்த்தர் நல்லவர் எத்தனை பேர் சொல்லுவாங்க. ஆனா பாருங்க, மொர்தெகாய் சொல்றாரு பாருங்க, எப்படி நிக்கிறாரு பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்க வார்த்தை. வீட்டு ஒரு முறை நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து தன்னுடைய வஸ்திரத்தை எல்லாம் கிழித்து ரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்தினாலே அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் முகம் பாரம் இருப்பாங்க. தன் ஜனத்தை எப்படி நேசித்திருக்கிறார். நம்ம வீட்டுல ஒருத்தர் எப்படி நேசிக்க முடியல, ஒருத்தருக்காக அப்படி நிக்க முடியல. ஆனா அவர் தன்னுடைய ஜனத்தை சும்மா கர்த்தர் பொருதைக்காம அப்படி கொண்டு போல. இன்னொரு விஷயமான காரியத்தை கவனிப்பாங்க. 11வது வசனமா, எஸ்தருடைய சுக செய்தியையும் அவளுக்கு நடக்கும் காரியத்தையும் அறிய மொர்தெகாய் நாடோறும் கன்னிமாடத்து முற்றத்துக்கு முன்பாக உலவுவான். எஸ்தர் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எஸ்தர் நட்சத்திரம், ஸ்டார். மொர்தெகாயுடைய அதை கவனிச்சு பாருங்க. அந்த வார்த்தையை ஒவ்வொரு எழுத்தா கொஞ்சம் இருந்து படிக்குமா. எஸ்தருடைய சுகமான செய்தியை அவளுக்கு நடக்கும் காரியத்தை அறிய மொர்தெகாய் நாடோறும் கன்னி மாடத்தின் முற்றத்திலே முன்பாக உலாவி கவனித்துக் கொண்டே வருவாங்க. இப்போ எஸ்தரை வளர்த்தது யாரு? இந்த மொர்தெகாய். இதை எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னா, எஸ்தர் என்றால் நட்சத்திரம், மறைந்திருந்து பிரகாசிக்கிற
ஒரு அனுபவம், மறைந்து பிரகாசிக்கிற ஒரு அனுபவம். இப்போ எஸ்தரை ஒரு குறிப்பிட்ட காலம் வளர்க்கிறாரு. அதுக்கப்புறம் கன்னிமாடத்துல கொண்டு விட்டு அதை வளர்க்கிறாரு. வளர்க்கும் போது ஒவ்வொரு நாளும் அந்த எஸ்தருடைய வளர்ச்சி கவனிச்சுட்டே இருக்கிறார். எப்படி வளர்கிறார், எப்படி நடக்கிறார். இது எதை காட்டுகிறது சொன்னா, நம்முடைய உள்ளத்துக்குள்ள ஒரு நட்சத்திரத்தை, ஒரு வெளிச்சத்தை நாம் உருவாக்க வேண்டும். ஒரு நட்சத்திரத்தை நிச்சயம் உருவாக்கணும். எஸ்தர் உருவானது போல இப்போ தனித்தனியா பார்க்காம, இப்ப எஸ்தரும் மொர்தெகாவையும் மொர்தெகாவுக்குள்ள இருந்த விசுவாசத்தை காட்டுறவங்க, எஸ்தருடைய மனதுக்குள்ள இருந்து எண்ணத்தை காட்டுகிறேன். இந்த மொர்தெகா மனதுக்குள்ள இருந்து தன்னுடைய இந்த வளர்க்கிற மகள் இந்த தேசத்துக்கு எப்படி வரணும், ராஜஸ்திரியாக வரணும், நட்சத்திரமாய் வரணும். அப்ப அவர் நட்சத்திரமா வர்றதுக்காக இவர் மனதுக்குள்ள உருவாக்குறாங்க. அதனால இருதயத்தின் நினைவு வாய் பேசும். இருதயத்தின் நினைவு எழுச்சியும் வாய் பேசும். இருதயத்தில் என்ன நினைவை வைத்திருக்கிறோமோ, என்ன தரிசனத்தை வைத்திருக்கிறோமோ, என்ன விருப்பத்தை வைத்திருக்கிறோமோ, அதுதான் உங்களை உருவாக்கிட்டே இருக்கும். அதனால தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். இப்ப முதலுக்கு உள்ள ஒரு தரிசனம் இருக்கிறது. என் அடிமைப்பட்ட என் ஜனத்தை மீட்க வேண்டுமானால் நான் இந்த அரண்மனையிலே ஒரு செக்யூரிட்டியா இருக்கிறேன். ஆனால் ஒரு செக்யூரிட்டியா இருந்தாலும் என்னாலே ஒரு அழகான விசுவாசம் உள்ள ஒரு நட்சத்திரத்தை உருவாக்க முடியும், ஒரு ஆளுமையை உருவாக்க முடியும், ஒரு சிங்காசனத்தை உருவாக்க முடியும் என்று தன் மனதுக்குள்ளே உருவாக்குறார், தன் மனதுக்குள்ளே யோசிக்கிறார். இதெல்லாம் படிக்கும் போது ஆவியானவர் வெளிப்படுத்த காரியமார்கள் ஆச்சரியமா இருக்கு. நம்பிக்கை கொடுக்கிறது. என்ன நம்பிக்கை கொடுக்கிறது? ஏன் ஒரு மொர்தெகாவுக்கு அப்படி செய்ய முடியுமானால் ஏன் உனக்கு செய்ய முடியாது? உன்னால ஏன் நடத்த முடியாது? ஏன் உன் மனதுக்குள்ள ஒரு நோக்கத்தை வைக்க முடியாது? உன் மனதுக்குள்ள ஒரு நோக்கத்தை வைத்து ஏன் உருவாக்க முடியாது? நீ உருவாக்க முடியும். ஆனால் உனக்கு விருப்பம் இல்லை, முயற்சி செய்ய விருப்பம் இல்லை, அக்க பிரயாசப்பட நேரம் இல்லை, அதுக்கு யோசிக்கிறது இல்லை. தாழ்வு மனப்பான்மை தாழ்ந்து இருக்கிறார், உன்னை தாழ்த்து கொண்டே இருக்கிறார். ஆனா உனக்குள்ள தாழ்மையிலிருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு துடிப்பு, ஒரு உணர்வு வரல பாருங்க. அந்த உணர்வு வந்தால் மட்டும்தான் உனக்குள்ள இப்படிப்பட்ட தரிசனம் வரும். ஒரு எஸ்தர் என்கிற ஒரு அழகான பாத்திரத்தை தன்னுடைய மனதில் வைத்து உருவாக்குகிறார். அதனால்தான் அவளை கன்னிமாடத்தில் விட்டு அதை சுத்தி நடந்துகிட்டே இருக்கிறார். என்ன நடக்குது, என்ன நடக்குது, என்ன நடக்குது அவளுக்கு ஆலோசனை கொடுத்து கன்னிமாடத்தை விட்டது மாத்திரமே கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். நம்ம எத்தனை பேர் கண்காணிக்கிறோம்? எப்படி கண்காணிக்கிறோம்? யோசித்து பாருங்க, ஒரு சிந்தித்து பாருங்க. ஜெயம் கொள்ளுகிறது, ஜெயம் கொள்ளுகிறது. சும்மா ஜெயிக்கிறது இல்லை, சும்மா வாயில சொல்லிட்டு போறதுக்கு இல்லை. சிங்காசனத்துக்கு வரணும்னு சொன்னா, சிங்காசனத்தில் உட்கார வேண்டுமானால், ராஜாவினுடைய இரண்டாம் இடத்துக்கு மொர்தெகா வர வேண்டுமானால் அவளுக்குள்ள இருந்த பெரிய பிளான், ஒரு பெரிய திட்டம், பெரிய நோக்கம் இருந்துச்சு. இந்த மாலை பொழுதுல நம்முடைய நோக்கம் எப்படி இருக்கிறது? உன்னை குறித்து என்ன நோக்கம் வச்சிருக்கிறது? உன் எதிர்காலத்தை குறித்து என்ன நோக்கம் வச்சிருக்கிறீங்க? உன் குடும்பத்தை குறித்து என்ன நோக்கம் வச்சிருக்கிறீங்க? உன் பிள்ளைகளை குறித்து என்ன நோக்கத்தை வச்சிருக்கிறீங்க? அந்த நோக்கத்தை உருவாக்குங்க. சபை என்பது வந்து போகிற இடம் இல்லை. இந்த நோக்கெல்லாம் வரணும்னா நீ மனம் திரும்பணும், மனம் திரும்பி ஞானஸ்நானத்தை எடுக்கணும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அந்நிய பாச அடையாளத்தோடு பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு பின்பு ஆவியின் ஒவ்வொரு வரங்களாக செயல்படணும். அதுதான் உன்னை உருவாக்கும். ஆவிக்குரியவனால் மட்டும்தான் விளங்க முடியும். நீ பரிசுத்தாவி பெறாமல், ஞானஸ்நானம் பெறாமல், மனம் திரும்பாமல் தேவராஜ்யத்துக்கு போகவே முடியாது. தேவராஜ்யத்துக்கு போகவே முடியாது. வேதம் தெளிவாக காட்டுது. ஆனால் இதை குறித்து நிறைய பேசுவோம், நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறேன். மனம் திரும்புங்கள் இருக்கு. மனம் திரும்புதல் எவ்வளவு விசேஷமான, உன் மனம் புதிதாக மாறணும், உன் மனதில் புதிய எண்ணத்தை கொண்டு வரணும், புதிய தரிசனத்தை கொண்டு வரணும். ஒரு எஸ்தரை பாருங்க, எனக்கு அவர் செக்யூரிட்டி வேலை, வாட்ச்மேன் வேலை பண்றாரு. அங்க இருந்துட்டு அவருக்கு தெரியும் என் ஜனம் அடிமையா இருக்குது. ஆனா என் ஜனம் அடிமைக்குரிய ஜனம் கிடையாது. இந்த அடிமையா இருக்கிறது தேவ நோக்கம் கிடையாது. இப்ப கர்த்தர் என்னங்க சாதாரண இடத்துல வைத்திருக்கிறாரு. இந்த சாதாரண இடத்துல இருந்து நிச்சயமாக இந்த அரண்மனையில ஒரு இடத்துக்கு வர வேண்டுமானால் நான் அதற்காக பிரயாசப்பட வேண்டும். யோசிச்சு பாருங்க, என்ன பிரயாசம் பண்ணி பிரயாசப்படாம ஆண்டு சும்மா ஆசீர்வதித்து ஆயிரப்படுது நூறுபடுது சொல்லிட்டே இருக்க வேண்டியதான், சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். நீ பிரயாசப்படணும், நீ அதுக்கு அர்ப்பணிக்கணும்.
உன் மனதுக்குள்ள தரிசனத்தை உண்டாக்கணும். ஒரு நட்சத்திரத்தை உருவாக்கணும். எஸ்தர் என்றால் நட்சத்திரம். மனதில் வைத்தாரு, உருவாக்கினாரு. சரியான வேலை வந்துச்சு. இப்ப தெரியும், என்னை என் பிள்ளைய நான் வளர்க்க கூடாது, இனிமே அதை வளர்க்க வேண்டிய இடம் கன்னிமாடம், இனி வளர்க்க வேண்டிய இடம் சபை. நான் பிள்ளைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வீட்டில் சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் சபையில வந்து பிள்ளைகளை உட்கார வைக்கணும், எல்லா ஆளுநரும் உட்கார வைக்கணும். இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் பாருங்க, சபை நேரத்துல ஆறாவது நேரத்துல என் பிள்ளை படிக்கணும் படிக்கணும், அது செய்யணும், டியூஷன் போன இது செய்யணும், இப்படி பேசுற ஒரு காலங்கள் வரும் பாருங்க. அந்த பிள்ளைகள் ஒரு வேதனைப்படுவார்கள். அன்னைக்கு நீங்களே வேதனைப்படுவீர்கள். ஐயோ, என் பிள்ளைக்கு நான் இந்த காரியம் செய்யாமல் எதை கொடுக்க வேண்டும் அதை கொடுக்கவில்லையே, தேவனுடைய திட்டத்தை கொடுக்கல, தேவனுடைய நோக்கத்தை கொடுக்கல, அந்த பிள்ளைக்கு உருவாக்கல, இதெல்லாம் கொடுக்கல. ஒரு காலங்கள் வரும்போது வேதனைப்படுகிறது. ஆனால் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் மற்றதுல இரண்டாவது இடம் தான். முதல்ல கர்த்தருடைய இடம், கர்த்தருக்குரிய காரியங்கள், அந்த சிங்காசனத்துக்கு தரிசனம் வரட்டும், அதுக்குள்ள அந்த நோக்கம் மைண்ட்ல வரட்டும், உங்க இதயத்துக்குள்ள உருவாக்குங்க. நான் சும்மா சாதா பிறக்கலங்க, சாதாரண இடத்துல பிறந்த எங்க வேணா பிறந்துங்க, குப்பத்துல பிறந்தாலும் சரி, கோபுரத்துல பிறந்தாலும் சரி, எங்க வேணா பிறந்துங்க. ஆனா சரியான கோபுரத்துல பிறந்து குப்பமா என்ன பிறக்கல் போயிருவாங்க. குப்பத்திலே பிறந்தாலும் குப்பையிலே பிறந்திருந்தாலும் நீ அங்கே இருந்து ஒரு நல்ல நோக்கத்தை மனதில் கொண்டு வா, இந்த வார்த்தை கொண்டு வா. ஆண்டு சொல்லி இருக்கிறார்கள், நான் ஜெயம் கொண்டது போல. அப்ப அடுத்த உடன்படிக்கை கொடுக்கிறார், நீங்களும் இப்ப வெளிப்பட்டிருக்கீங்க. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல. அற்புதமா அந்த வார்த்தை பாருங்க. எனக்கு முந்தின நாள் நைட்ல இந்த வாசத்தை படிச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கு முந்தின நாள் இன்னொரு பிரசவம் பண்ணணும்ட்டு நான் அதை எழுதினேன். ஆனா இந்த வார்த்தை வசனத்தை படிச்சுட்டு இருக்கும்போது இந்த வசனம் அப்படியே என்ன ஒரு அனல் குடிச்சுது. அப்படியே ரொம்ப அப்படியே எனக்கு ரொம்ப ஃப்ரீ நம்பி குடிச்சது. எப்படி சொல்றாரு, நான் ஜெயம் கொண்டது போல. இப்ப சொல்றாரு, இப்போ இயேசுவானவர் ஜெயித்து சிங்காசனம் உட்கார்ந்தாச்சு. இப்ப உட்கார்ந்துட்டு இப்ப என்ன பார்த்து சொல்றாரு, நீ வா, நீ வா. அவன் நான் ஜெயிக்காம கொடுக்க முடியுமா? குருடனுக்கு ரெண்டு பேரும் எங்க விடுவார்கள்? குருடனுக்கு குருடன் வழி காட்ட முடியாது. அப்போ ஜெயிச்சவனாலதான் இன்னொருத்தரை ஜெயிக்க வைக்க முடியும். அவன் இயேசு மட்டும் தான் ஜெயித்திருக்கிறாரு. மரணத்தை ஜெயித்தாரு, பிசாசை ஜெயித்தாரு, பிசா வல்லமையில ஜெயித்தாரு, அடி கிரியைகளை ஜெயித்தாரு, உலகத்தினுடைய சகல வல்லமையில ஜெயித்தாரு, சகல பாவங்களை அவர் ஜெயித்தாரு. இப்ப சொல்றாரு, நான் ஜெயித்து உட்கார்ந்திருக்கிறேன், அடுத்து என் பக்கத்தில் உட்கார். எவ்வளவு அழகா அழைப்பு கொடுக்கிறார், வாய்ப்பு அழைக்கிறார். அதனால வருத்தப்பட்டு பாரசம் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் எடுத்து வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண வரையும் நம்மை நடத்துவார். பயப்படாதுங்க, மரணம் எப்ப வேணாலும் வரட்டும். ஆனா அந்த நிமிடம் வர இந்த ஜெயிக்கணும், அந்த நிமிடம் வர நம்ம ஜெயித்து நிற்கணும், ஜெயிக்கிறவனாகவே இருக்கணுமே தவிர தோக்குற இடத்துல இருந்துடவே கூடாது. எனக்கு இந்த அந்த வசனத்தை படிச்சுட்டு அப்படியே ஒவ்வொரு சப்ஜெக்டை படிச்சு வரும்போது முருதையாவை எனக்கு எத்தனையோ முறை பிரசவம் பண்ணினாலும் இப்ப வேற படத்துல எனக்கு விளங்குது. அவங்க மனதுக்குள்ள எவ்வளவு பெரிய நோக்கம் எஸ்தர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் விசுவாச கொடுத்து பெரிய நோக்கம் உண்டு. நீங்க அதை ஒப்பு கொடுங்க, அது தெரிஞ்சுங்க, ஒப்பு கொடுத்துருக்கு. ஆண்டவர் என்னை உருவாக்கும். இப்ப எப்படி அப்படியே முருதைக்காடு மனதில் இருக்க விருப்பத்துக்கு அப்படியே எஸ்தர் ஒப்பு கொடுக்கிறார். நீர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கிறது அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல, கேட்கல. அப்படியே அர்ப்பணிப்போம். நீங்க என்ன சொன்னாலும் சரி. இப்ப பாட்டு பாடணும், குயவனே எல்லாரும் எழுதணும், எல்லாம் எழுதுக்கலாம். அந்த சரணத்தை அப்படியே மாடி ஆண்டவருக்குள்ள அப்படியே குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திருமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே
முன்னாடி வைத்திருக்கிறோம். நீர் சொன்ன வார்த்தை முன்னாடி வைக்கிறேன். நான் ஜெயம் கொண்டது போல நீங்களும் ஜெயம் கொண்டு என் சிங்காசனத்துக்கு பக்கத்துல இருப்பீங்க. கர்த்தர் சொல்லிட்டாரு. நீ சாதாரண இடத்துல சாதாரண நிலையில நீ மறிப்பதை கர்த்தர் ஒரு நாள் அங்கீகரிக்கிறது. நீ சிங்காசனத்துல உட்காரணும். அந்த விசுவாசோட வரணும், அந்த நம்பிக்கை வரணும். இயேசுவை போலவே இந்த உலகத்தை நான் ஜெயிக்கணும், இந்த வல்லமைகளை ஜெயிக்கணும். அந்த மன தைரியம் எனக்கு வேணும். அந்த கிருபை எனக்கு தாரும் ஐயா. நான் அதுக்காக பிரயாசப்படுகிறேன் ஐயா. அதுக்காக பிரயாசப்படுகிறேன். எனக்குள்ள இருக்கிற நிர்விசாரத்தை எடுத்து போடும், சோம்பலை நாம எடுத்து போடும், அசம்பந்தத்தை எடுத்து போடும், ஏனோ தான் இருக்கிற எண்ணங்களை எடுத்து போடும். ஒரு உற்சாகத்தை தாரும், ஒரு துடிப்பை தாரும். சபைக்கு அந்த துடிப்பு உண்டாகட்டும் ஐயா. இங்க இருக்க ஒவ்வொருவருக்கும் துடிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஏனோ இல்லை, நான் ஒரு தரிசனத்தோடு இருக்கணும். எனக்குள்ள ஒரு நோக்கத்தை, ஒரு நட்சத்திரத்தை உருவாக்க வேண்டும். எனக்குள்ள ஒரு எஸ்தரை நான் உருவாக்க வேண்டும். மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியார் எஸ்தர் உருவாக்கப்பட்டார். இயேசு வரும்போது அந்த மணவாளனாய் கிறிஸ்துவுக்கு ஏற்ற மணவாட்டியார் உருவாக்குற வேலை வாங்கையில இருக்குது. மண்டல பொறுப்பு கொடுத்திருக்கிறார். உருவாக்கு. சபையை பார்த்து சொல்றாரு, சபையை உருவாக்கு. இங்க இருக்க ஒருவர் கூட கண்டு போக கூடாது. எல்லாருக்குள்ளே ஒரு பெரிய தரிசனம் உண்டாகட்டும். வெறும் சுகம் பலன், சாப்பாடு, தண்ணி இதுக்கெல்லாம் இல்ல. வயிற்று வலி, கால் வலி இதுக்கான ஜோபம் வரலையா? நான் தரிசனத்துக்காக வந்திருக்கிறேன், நோக்கத்துக்காக வந்திருக்கிறேன். என் தரிசனம் சிங்காசனம். சிங்காசனம் எனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட சிங்காசனத்துல இயேசு ஜெயித்தது போல நான் இந்த உலகத்தை ஜெயித்து அதில் அமர்ந்திருப்பேன். எஸ்தர் அமர்ந்தார், மொர்தெகாய் அமர்ந்தார், தாவீது அமர்ந்தார். அதே தேவன் நம்மையும் அந்த அப்படிப்பட்ட கனத்துக்கும் மேன்மைக்கும் உங்களை என்னை கர்த்தர் உருவாக்க பிரயத்தனம் நம்புறீங்க. எதை விசுவாசிக்கிறீங்க? இது சாதாரண நபர் அல்ல, சாதாரண கிறிஸ்தவன் அல்ல, இது சாதாரண ஊழியமா நினைக்காத. உன்னை உருவாக்குற இடம். நல்ல பிதாவே, எங்களை அப்படி நடத்தும். ஆசீர் ஜெயத்தோடு நடத்தும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இரவின் பயங்கரத்துக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி இரவிலை நன்கு நித்திரை கொடுத்து நாளை காலையில் ஆண்டவரே உங்களை துதிக்கும் துதியோடு எழுந்து எங்களுடைய பூமியில் கொடுக்கிற பணிகளை சிறப்பாக செய்ய கிருபையும் பலத்தார். வாலிபர்களுக்கு கிருபைதார், சிறு பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பித்தார். முதிர்ந்த வயதுள்ளவர்களை பலப்படுத்துவீராக. குடும்பத்தினுடைய தேவையெல்லாம் சந்தியும். தேவ சமாதானம் ஒவ்வொருவரை நிரப்புவதாக. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற நல்ல வீராக. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நம்மளுடைய சுவாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வரவாதே. ஆமென்.